இன்றைக்கு அந்த நிகழ்விலே கலந்து கொள்ள போகிறவர்கள் யார் என்கிற பட்டியலை பார்த்தேன். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் என்று ஒரு பெயர் இருந்தது. நீங்கள் எத்தனை பேர் கவனித்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் என்பது யார் என்பது இன்றைக்கு மக்களுக்கு மிக பலருக்கு தெரிந்திருக்க நியாயம் இல்லை. அவர் மேடைக்கு விழாவுக்கு வந்தாரா என்றும் எனக்கு தெரியாது. வந்திருக்க வாய்ப்பு குறைவு. காரணம், என் கணக்கு சரியாக இருக்குமானால் அந்த அம்மையாருக்கு வயது 98 அல்லது 99. 99 வயதில் வாழ்கிற ஒரு அம்மையாரினுடைய பெயர் இத்தனை பெரிய அரசு விழாவில் எதற்காக? அவரால் எத்தனை வாக்குகள் வந்து சேரப்போகின்றன? நான் அதைத்தான் கேட்கிறேன். கிருஷ்ணம்மாளை அவர்களை மேடையிலே கொண்டு வந்து ஒரு முதலமைச்சர் ஒரு பெரிய விழாவில் உட்கார வைப்பதால் என்ன வாக்கு வந்து சேர்ந்து விட போகிறது? யார், எதற்காக? யார் அந்த கிருஷ்ணம்மாள்? இந்த மேடையிலே அதை நான் சொல்ல வேண்டும். இந்த ஊடகங்களின் வாயிலாக மக்களுக்கு போக வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் வினோபாபாவை பின்பற்றியவர்கள். திமுக காரர்கள் இல்லை, வினோபாபாவை பின்பற்றியவர்கள். ஏழை மக்களுக்கு நிலங்களை வாங்கி கொடுத்தவர்கள், இல்லாத மக்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்தவர்கள். அப்படிப்பட்டவர்களிலே அன்றைக்கே சாதி மறுப்பு திருமணமும் செய்து கொண்டவர்கள் நீங்கள் பலர் அறிந்திருக்கலாம். வினோபா பாவே அவர்களும் ஐயா பெரியார் அவர்களும் சந்தித்து 2 மணி நேரம் பேசினார்கள். இங்கே செந்தில்வேல் சொன்னார் இல்லையா, இந்த மேடை என்பதும் இந்த கட்சி என்பதும் எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற கட்சி. அவர் சொன்னார், எனக்கு எல்லா மதத்தின் மீதும் நம்பிக்கை உண்டு, சூபிக்கு எந்த மதத்தின் மீதும் நம்பிக்கை இல்லை, நம்முடைய அமைச்சர் மதங்களின் மீது நம்பிக்கை உடையவர், நாங்கள் சேர்ந்திருக்கிறோம் என்று. அமைச்சராக ஆவதற்கு முன்பே நான் அமைச்சரை மேடையில் வைத்துக் கொண்டே சொல்லி இருக்கிறேன். நடந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு விமான நிலையத்திலே நான் அமைச்சர் அவர்களை சந்திக்கிறேன். அப்போது நான் எதிர்கட்சி, அவரோடு 3-4 பேர் சேர்ந்து வருகிறார்கள். விமான நிலையத்திலே சந்தித்துக் கொள்ளுகிறோம். காத்திருக்கிற நேரத்தில் பேசுகிறோம். எங்கே போகிறீர்கள் என்று நான் கேட்கிறேன். பார்த்தாலே தெரியவில்லையா? சபரிமலைக்கு போகிறோம் என்று அவர் சொன்னார். 4 பேரும் சபரிமலைக்கு போகிறோம். நல்லது. பிறகு என்னை பார்த்து அமைச்சர் கேட்டார், நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்றார். இப்படியெல்லாம் கோயிலுக்கு போகக்கூடாது என்று பேசுவதற்காக போகிறேன். இது உண்மையாக நடந்த செய்தி. இப்படியெல்லாம் போகக்கூடாது என்று சொல்வதற்காக போகிறேன். 2 பேரும் ஒரே விமானத்தில் போகிறோம், ஒரே கட்சியில் இருக்கிறோம் என்றால் அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு, அவரவர் விருப்பம் அவரவருக்கு. நாம் யாரையும் தடுப்பதில்லை. 2 நாட்களுக்கு முன்னால் திருவொற்றியூரில் நடந்த கூட்டத்தில் ஒரு நண்பர் பேசியதை நான் மேடையில் சொன்னேன், மறுபடியும் சொல்லுகிறேன். அந்த மேடையில் இருக்கிறவர் மக்களை பார்த்து கேட்கிறார், கார்த்திகை அன்றைக்கு உங்கள் வீடுகளில் விட கேட்கிறீர்களா? ஏற்றினோம், அதில் ஒன்றும் பிழை இல்லை, விருப்பம். அடுத்த கேள்வியை கேட்கிறார், நீங்கள் உங்கள் வீட்டில் விளக்கேற்றலாம், பக்கத்து வீட்டில் ஒரு சாய்வு இருந்தால் அவர் வீட்டில் போய் விளக்கேற்றலாமா என்று கேட்கிறார். அந்த அம்மா சொல்லுகிறார், அது தப்புங்க, அதுதான் தமிழ்நாடு, அது தப்புங்க. அந்த அம்மா சொல்லுச்சு, நம்ம வீட்டில் ஏற்றலாம். இன்றைக்கு என்ன நடக்கிறது? கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டுமானால், உழுபவருக்கே நிலம் சொந்தம் என்கிற ஒரு சங்கத்தை அவர்கள் நடத்தினார்கள். 1957ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 19ஆம் தேதி திருச்சியில் இருக்கிற தேசிய கல்லூரி நேஷனல் காலேஜ் என்கிற இடத்தில் ஐயா பெரியார் அவர்களும் வினோபாவை அவர்களும் சந்தித்து 2 மணி நேரம் உரையாடினார்கள். இவர்கள் தான், கிருஷ்ணம்மாளும் ஜெகநாதனும் தான் அந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செய்தார்கள். அப்போது வினோபாவை சொல்லுகிறார், கருத்து வேறுபாடுகளுக்கு இடையிலும் எப்படி ஒன்றி இருப்பது என்பதற்காக சொல்லுகிறேன். ராஜேஸ்வரி கூறுகிற நேரத்தில் சொன்னாரே, புதின் இங்கே வந்துவிட்டு போய் அவர் என்ன சொன்னார் என்றால், இந்தியாவிலே பாதி பேருக்கு இந்தி தெரியவில்லை. ஏன் அவர் அப்படி சொல்லுகிறார்? இங்கே வருகிற போது அவர் என்ன நினைத்து கொண்டு வந்திருப்பார்? இந்தியாவில் எல்லோரும் இந்தி தான் பேசுகிறார்கள் என்று நினைத்து கொண்டு வந்திருப்பார். இல்லை, பாதி பேருக்கு இந்தி தெரியவில்லை, ஆனால் அவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். அதைத்தான் இப்போது நான் வினோபாவே பெரியார் சந்திப்பிலே சொல்லுகிறேன். பாபா சொல்லுகிறார், நீங்கள் சாதிக்கு எதிராக போராடுவது சரிதான், ஆனால் கடவுள் இல்லை என்று சொல்லுவதால் பலர் உங்களிடம் வரமாட்டார்களே, அதை விட்டுவிட்டால் என்ன என்று கேட்கிற போது பெரியார் சொன்ன விடை பாபாவும் பதிவு செய்திருக்கிறார், பெரியாரும் பதிவு செய்திருக்கிறார். பெரியார் சொல்லுகிறார், நல்லது, மக்களுக்கு பிடித்ததை சொல்லுகிறவன் இல்லை, நான் மக்களுக்கு பிடித்து சொல்ல வேண்டியதை சொல்கிறேன். ஏன் நான் கடவுள் மறுப்பையும் சேர்த்து சொல்லுகிறேன் என்றால், சாதியை எதிர்க்கத்தான் நான் புறப்பட்டேன். ஆனால் சாதி என்பது கடவுளை மையமாக கொண்டு இந்த நாட்டில் இருக்கிறது என்பதால், நானே 4 வருடங்களையும் படைத்தேன் என்று கடவுள் சொன்னார் என்று சொல்லுவதை மக்கள் நம்புவதால் நான் கடவுள் மறுப்பிலிருந்து தொடங்க வேண்டியிருக்கிறது என்றார். பிறகு வினோபாவும் அண்ணாவும் சந்தித்தார்கள், தலைவர் கலைஞரும் சந்தித்தார்.
கலைஞர் சந்திக்கிற போது கிருஷ்ணம்மாள் தான். அதற்காக சொன்னேன், இன்றைக்கு மேடையிலே நம்முடைய தலைவர் நினைவிலே வைத்துக் கொண்டு கிருஷ்ணம்மாளை அழைத்திருக்கிறாரே. கிருஷ்ணம்மாள் தலைவர் கலைஞரை பார்த்து என்ன கேட்கிறார்? நாங்கள் உழுபவருக்கான நில உரிமை என்று ஒரு சங்கம் வைத்திருக்கிறோம், நிலத்தை வாங்கி கொடுத்து விடுகிறோம், பத்திர கட்டணம் ரொம்பவும் அதிகமாக இருக்கிறது, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பத்திர கட்டணம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது, எனவே அந்த கட்டணத்தை கொஞ்சம் நீங்கள் குறைத்து தர முடியுமா என்று கேட்கிறார். தலைவர் கலைஞர் சொன்ன பதிலை அவர் இந்து ஏட்டிலே பதிவு செய்திருக்கிறார். நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. அன்றைக்கு தலைவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் நிலத்தை வாங்கி கொடுத்து விட்டீர்கள், அதிலே பத்திர பதிவுக்காக அவர்கள் சிரமப்பட வேண்டாம், குறைத்து தர சொல்லுகிறீர்கள், குறைக்க வேண்டாம், உங்கள் மூலமாக நிலம் வாங்கியவர்களுக்கு பத்திர கட்டணம் இல்லை என்று அறிவித்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர். அதற்கு பிறகு அதே அம்மையார் நெய்வேலியிலே ஏழை மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிற போது அந்த பொருள்களை எல்லாம் கொண்டு வருவதற்கான லாரியினுடைய கட்டணம் கூடுதலாக இருக்கிறது. அந்த அம்மா சொல்லுகிறார், என்ன காரணமோ தெரியவில்லை, எனக்கு திடீரென்று அவருடைய மகன் தம்பி ஸ்டாலின் நினைவு வந்தது. நான் இவரிடத்துல வந்து கேட்கிறேன், அப்பாவை போல இவர் இருப்பாரா என்று எனக்கு தெரியாது, கேட்டு பார்க்கலாம் என்று கேட்கிறேன். இப்படி ஒரு கட்டிடங்களை நிலங்களை மக்களுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறோம், கட்டிடம் கட்டுவதற்கு கொண்டு வருவதற்கு பொருள்களை கொண்டு வருவதற்கு லாரி கட்டணத்தை குறைக்க முடியுமா என்று கேட்டேன். அப்பாவுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கிறார், நீங்கள் குறைக்க வேண்டாம், லாரி கட்டணமே வேண்டாம், எங்கே வர வேண்டும் என்று சொல்லுங்கள், நான் அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னவர் தான் இன்றைக்கு கழகத்தின் தலைவராக இருக்கிற தளபதி நினைவு வைத்துக் கொண்டு இந்த விழாவிற்கு கிருஷ்ணம்மாளை அழைத்திருக்கிறார் என்றார். சின்ன பெண்ணை மட்டுமல்ல, வயதான 99 வயதான அந்த அம்மையாரையும் நினைவு வைத்துக் கொள்ளுகிறவர் தமிழ்நாட்டையும் நினைவு வைத்துக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு அவரை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும்.